ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல் தான். இப்போ நம்ம பொண்டாட்டி மாதிரி இருந்தால் குத்துவியாடா எபிசோட் நம்பர் 5 தான் வந்துட்டோம். வாங்க இந்த எபிசோட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். போன எபிசோடில் நம்ம அரபு குதிரையான அக்காவை நம்ம டாக்டர் அப்பன் கிளினிக்கு நர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தான் இல்லைங்களா. இந்த எபிசோட் ஓப்பன் பண்ண உடனே நம்ம அரபு குதிரையான அக்கா அவளோட தம்பி கூடயே கெராஜில் பைக்கில் வேற லெவலில் வெள்ளக்காரன் ஸ்டைலில் பண்ணுறத இவன் வீடியோ எடுத்திருந்தான் இல்லைங்களா. அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம அரபு குதிரையான அக்கா வேலையை முடிச்சுட்டு அவங்க அப்பங்காரன் பக்கத்தில் வரா. அப்படி உள்ள வந்த அக்கா கிட்ட நம்ம அப்பங்காரன் என்ன செல்லம் இன்னைக்கும் உடம்ப பார்க்கறதுக்கே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம அரபு குதிரையான அக்கா கிட்ட முதல் நாள் வேலை எப்படி இருந்துச்சு என் அழகு பொண்ணு அப்படின்னு கேட்க, நல்லா இருந்துச்சுப்பா, நர்ஸோட கஷ்டம்னா என்னன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். நர்ஸோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நீ இந்த டாக்டரோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்மளோட அரபு குதிரை மேல நம்ம அப்பங்காரன் கை வைக்கிறான்ப்பா. வச்சவனை ரசிப்பான்னு பார்த்தா, சி இதெல்லாம் பண்ணாதீங்க, ஒரு வயசுக்கு மரியாதை இல்லை, ஒரு உறவுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கற்பு கரிசி மாதிரி கத்த, இதெல்லாம் நீ சொல்லாத, நேத்தி நீ உன் தம்பி கூட என்ன பண்ணுங்கிறத நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்த வீடியோவை அவளுக்கே போட்டு காட்டுறான். இதை பார்த்த அவளுக்கோ செம ஷாக்கு. என்னங்க இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க, டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இதை நான் டெலீட் பண்ணுறேன், நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரபு குதிரையை சும்மா தெறிக்க விட்டு ஓட விடுறான். குதிரையோட வெள்ளை முடிக்கும் நம்ம குதிரைக்காரன் ஜாக்கி ஓட்டுறதுக்கும் சும்மா வேற லெவல்ல குதிரை ஓடுது. நம்ம ஜாக்கி ஓட்டுறான். ஜாக்கியோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி குதிரை ஓடுதா இல்லை குதிரையோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாக்கி வண்டியை செலுத்துறானான்னு தெரியாத அளவுக்கு வேற லெவல்ல வெறித்தனமா ஒரு சீன் அங்க நடந்து முடிய அன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணு வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்த பொண்ணு கிட்ட அம்மா முதல் நாள் வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சமைச்சுக்கிட்டே கேட்க, இந்த பொண்ணும் செம்மையா இருந்துச்சு அப்படிங்கிறா. என்னது அப்படின்னு கேட்க, இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம டாக்டர் அப்பங்க வர, என்னங்க இவ சொன்னதை கேட்டிங்களா, செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றா அப்படின்னு நம்ம ஆன்டிக்காரி சொல்ல, பின்ன நட்ஸு வேலையெல்லாம் செமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமைக்கிற அப்படின்னு கேட்குறான். நான் அல்வா செய்கிறேங்க அப்படின்னு அவ சொல்ல, அல்வா தானே நான் செய்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு நம்ம அப்பங்காரன் சொல்ல, அதுக்கு நம்ம ஆன்ட்டியோ அதெல்லாம் வேணாம் நானே செஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்ல, அட என்னை அந்நியமாக நினைக்காதீங்கப்பா நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பங்காரன் அவனே சமைக்க ஆரம்பிக்கிறான். கூட அங்கே இருந்த நம்மளோட ஆன்ட்டியும் நம்ம குதிரை அக்காவையும் துரத்தி விட்டுட்டு இவனே சமைக்கிறான்ப்பா. சமைக்கிறப்ப அல்வால ஏதோ ஒன்றத்தை கலக்கிறான். இதை கலந்து கொடுத்தா மொத்த குடும்பம் இன்னைக்கு தூங்கிரும். இன்னைக்கு ராத்திரி என்னோட ஹோம்லி பொண்ணு கூட நான் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். சொன்னதோடு இல்லாமல் அதை செய்யவும் செஞ்சிட்டான். அதை கலந்து அல்வாவை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் தூங்க வச்சிடறான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது இவன் பக்கத்தில் இருக்க ஆன்ட்டி தூங்கிட்டாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேராக பொண்ணு ரூம்குள்ளே போகிறான். நம்ம ஹோம்லியான ஆன்ட்டியோட பொண்ணை பார்த்த இவன் சும்மா இருப்பானா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்க சிவப்பு கலர் சிலுக்கு நெட்டி தூக்கிட்டு இவனோட ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிடறான். சிவப்பு கலர் அல்வாவை கிண்டி எல்லாருக்கும் கொடுத்து தூங்க வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி சிவப்பு கலர்ல சிலுக்கு நெட்டி போட்டு நம்ம ஹோம்லி பொண்ணை சும்மா அல்வா மாதிரி கிண்டி எடுத்து சாப்பிட்றான். அல்வாவை கூட இப்படி கிண்டி இருப்பானோ என்னமோ அந்த பொண்ணு மேனிய சும்மா அல்வாவோட மோசமா கிண்டி எடுத்து சாப்பிட்றான்ப்பா. கிண்ட கிண்ட அந்த பொண்ணு தூக்கத்திலிருந்து முழிக்காம அப்படியே கிடக்க இவன் ஒரு வழியா கிண்டி சாப்பிட்டுட்டு, அல்வா போதும் நாளைக்கு ராத்திரி இந்த அல்வாவை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, அதாவது அல்வா தட்டை மூடுற மாதிரி அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை மறுபடியும் அந்த பொண்ணுக்கே போட்டு விட்டு இவன் அந்த ரூமை விட்டு எஸ் ஆயிடுறான். அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடறாங்கப்பா. டாட்டா பை பை.